அனைவருக்கும் தமிழ் வணக்கம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சிங்கீதம் சீனிவாசராவ் அவர்களோட இயக்கத்தில் வந்து சிங்கீதம்ன்ற அந்த தெலுங்கு படத்தை தான் பார்த்துருந்துருக்கோம். என்னடா தமிழ் படத்தை விட்டு என்ன தெலுங்கு படம் போயிட்டு நினச்சேன்னா, சிங்கீதம் சீனிவாசராவ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியாவில் மிகப்பெரிய லெஜண்ட் டேரக்டர். அதாவது எப்படின்னா, இப்போ தேதிக்கு வந்து தனுஷ் வெற்றிக்குமான விடவே மாட்டாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் வந்து 3 டேரக்டர் இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேபி சார், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி முத்துராமன் சார், அதுக்கப்புறம் தான் ஏதோ சிங்கீதம் சீனிவாசராவும் கமல்ஹாசன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 படங்கள் பண்ணியிருக்காரு இதுவரை ஓவராலாக. ஸோ அவரோட படங்கள் என்னென்னு பார்த்தா, ஃபேமஸான படம் அபூர்வ சகோதரர்கள், மைக்கேல் மதன காமராஜன், அப்புறம் மகளிர் மட்டும், மும்பை எக்ஸ்பிரஸ், லிட்டில் ஜான், அப்புறம் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். நிறைய படங்கள் வந்து பண்ணியிருக்காரு. தமிழில் கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து ஒரு 12 படம் அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இவரை பற்றி ஏன் இந்த இடத்துல பேசணுன்னா, அவர் தமிழில் கடைசியாக மும்பை எக்ஸ்பிரஸ்னு ஒரு படம் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கடைசியாக 2013 ஒரு படம் பண்ணார். அதுக்கப்புறம் 2022 வந்து பார்த்தோன்னா எப்பயோ எடுத்த ஒரு படத்தை வந்து நடுவில் ஏதோ ஒரு காரணத்தினால வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து ஆக்டிவாக படம் எழுதுறாரு. ஸோ இது வந்து படத்தோட கதை வந்து பார்த்தோன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எழுதப்பட்ட கதை. கமல்ஹாசனை வச்சு எடுக்கணும்னு பார்த்தாங்க. ஸோ அந்த டைமில் ஏதோ அந்த பட்ஜெட் ஏதோ ஒரு இஷ்யூனால வந்து எடுக்க முடியாமல் போனது. ஸோ இந்த வாட்டி வந்து இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஸோ இதை இந்த நேரத்தில் பேசக்கூடிய காரணம் என்னென்னா, இப்போ ரிலீஸ் ஆனது போக இந்த உலகத்துலேயே வந்து பார்த்தோன்னா மோஸ்ட் ஆக்டிவஸ்ட் டேரக்டர்னு சொல்லிட்டு தான் ரொம்ப ஏஜ்டாக இது ஆக்டிவாக இருக்கக்கூடிய டேரக்டர் வந்து யாருன்னு பார்த்தா கிளின்ட் ஈஸ்ட்வுட். 93 வயசில் படம் எடுத்திருக்காரு. ஸோ அவரோட ரெக்கார்டை முறியடிச்சு 94 வயசில் வேர்ல்டு ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்காரு நம்மளால சிங்கீதம் சீனிவாசராவ். ஸோ இப்போ படத்தை பற்றி பார்த்தீங்கன்னா, இப்போ படம் வந்து ஒரு நார்மலான கதைன்னு தான் சொல்லணும். ஆனால் அந்த நார்மலான கதையை வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனாக ஒரு ஃபேண்டசி அந்த மாதிரி வந்து போகுது. ஸோ என்னன்னா, ஒரு பூர்வீக நிலத்தை வந்து வாங்குறதுக்காக வந்து திருப்பி வர்றதுக்கு வந்து ஹீரோ வந்து வருவார். ஸோ அந்த இடத்துல வர்றப்ப அந்த நிலத்தை வாங்குற இடத்துல தான் தெரியுது அது வந்து தங்க கிடைக்கக்கூடிய இடம்னு சொல்லிட்டு. அந்த தங்கத்துக்காக ஆசைப்பட்டு, ஸோ அந்த கிராமத்து மக்கள் ஆசைப்பட்டு, ஸோ அந்த கதை எப்படியோ போயிட்டு அது ஒரு மிஸ்டரியாக ஆகி எல்லாரும் வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கின்னு, அது வந்து எப்படின்னா இவங்க வந்து சாதாரணமாக பேச முடியாது. வந்து ஊரே வந்து அந்த கிராமமே சபிக்கப்பட்டதாயிடும். ஸோ அவங்களால வந்து நார்மலாக பேச முடியாது, பாட தான் முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை உண்மையாக தான் பேச முடியும். இப்படி அடுத்தடுத்த லெவலாக வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இந்த சாபத்துலேருந்து எப்படி விடுவிட்டு வராங்கன்றதா இந்த படத்தோட கதையே. ஸோ இந்த படத்தோட ரேட்டிங் பார்த்தோன்னா நான் 5க்கு 5 கொடுப்பேன், அதுக்கு மேலே கூட கொடுப்பேன். ஏன்னா 94 வயசில் ஒரு படம் பண்ணுறதே மிகப்பெரிய விஷயம். 94 வயசில் அந்த லெஜெண்டு இப்படி ஒரு மாஸ்டர் பீஸ் வந்து டெலிவர் பண்ணியிருக்காரு. ஸோ நான் நினச்சி கூட பார்க்கல. அதுவும் யங் க்ரூ, யங் டேரக்டர்ஸ், யங் டெக்னீஷியன்ஸ் இந்த மாதிரி வந்து இத்தனை பேரை வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ என்னால் நம்பவே முடியல. ஸோ எனக்கு அந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் கண்ணை மூடிட்டு சொல்ல, இந்த வருஷத்துலேயே வந்து என்னோட ஃபேவரட் ஃபிலிம் ஆஃப் த இயர் பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த படம். ஸோ அதுதான். இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சு நிச்சயம் மறக்காம நம்ம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் உங்களை எடுத்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.